அமெரிக்க துணை அதிபரான பின் முதன்முறையாக டெல்லி வந்தார் ஜேடி வான்ஸ். 4 நாட்கள் பயணமாக மனைவி உஷாவுடன் வந்தவரை நேரில் வரவேற்றார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். இந்தியா வந்த அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. பாலம் விமான நிலையத்தில் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். டெல்லி விமான நிலையத்தில் அமெரிக்க துணை அதிபர் வான்ஸை வரவேற்ற பரதநாட்டிய கலைஞர்கள். மனைவி உஷா, பிள்ளைகள் இவான், விவேக், மிராபல் ஆகியோருடன் கண்டு ரசிப்பு. டெல்லியில் உள்ள அக்சர்தாம் கோவிலுக்கு சென்றார் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ். குடும்பத்துடன் சென்று சுவாமி தரிசனம். மத்திய பாஜக அரசுடன் இந்திய தேர்தல் ஆணையம் உடன்படிக்கை செய்து கொண்டு செயல்படுகிறது. அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் 25,000 ஆசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம். ஆசிரியர்கள் தேர்வுக்கு பொறுப்பான பள்ளி சேவைகள் ஆணையத்தின் முன்பு திரண்டு போராட்டம். தலைமை நீதிபதி குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்த பாஜக எம்பி நிஷிகாந்த் துபேவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முறையீடு. இந்திய அரசின் அட்டார்னி ஜெனரலிடம் கருத்தை பெற்று மனு தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் அறிவுறுத்தல். கர்நாடக முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் கத்தியால் பல முறை குத்தப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் அடுத்தடுத்த திருப்பங்கள். மனைவி, மகள் கைது செய்யப்பட்ட நிலையில் சொத்து தகராறில் கொலை செய்தது அம்பலம். கர்நாடக முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் முகத்தின் மீது மிளகாய் பொடியை தூவிய பின்னர் பாட்டிலால் குத்திக் கொண்டதாக மனைவி பகீர் வாக்குமூலம். கொலை செய்த பின் மற்றொரு போலீஸ் அதிகாரியின் மனைவிக்கு போன் செய்து நடந்ததை தெரிவித்ததாகவும் தகவல். நீட் விவகாரத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடும் அமளி. திமுக மற்றும் அதிமுக மாறி மாறி குற்றம் சுமத்திக் கொண்டு வாக்குவாதம். நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என கூறுவதற்கு அதிமுகவுக்கு தகுதி இருக்கிறதா? நீட் தேர்வு விவகாரத்தில் நடந்த தவறை சரி செய்வதற்கு தற்போது வாய்ப்பு கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் பேச்சு. அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த வாதத்திற்கு வரல. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. நீட் தேர்வுக்கு பிள்ளையார் சூழை போட்டது யார் என மக்களுக்கு தெரியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பதிலடி. நீட் தேர்வில் விலக்கு என கூறி 2021ஆம் ஆண்டு தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்ததை சுட்டிக்காட்டி பேரவையில் உரை. மத்தியில் தங்களது கூட்டணி ஆட்சியில் இருந்திருந்தால் நீட் தேர்வில் விலக்கு கிடைத்திருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். இதே கண்டிஷனை போட்டு பாஜக கூட்டணியில் தொடர உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என
அதிமுகவை பார்த்து கேள்வி. கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி கேட்கிறேன். தமிழகத்தில் நீட் தேர்வை அனுமதித்துவிட்டு புதிய மருத்துவக் கல்லூரிகளை வாங்கியதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. வடிவேலு காமெடியில் கூறுவது போல இது ஒரு பேக்கரி டீலிங் என்று பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் அதிமுக அமளி. அண்ணா அறிவாலயத்தில் மேல்தளத்தில் ரெய்டும் கீழ்த்தளத்தில் டீலிங்கும் நடைபெற்றதாக இபிஎஸ் விமர்சனம். நீட் தேர்வு விவகாரத்தில் பேக்கரி டீலிங் என அமைச்சர் சிவசங்கர் பேசியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பதிலடி. டீலிங் உண்டு, திராவிட முன்னேற்றங்களும் எப்படி டீலிங் உண்டு. எப்படின்னா மேலே ரெய்டு நடந்துட்டு இருந்தது, கீழ்த்தளத்தில் அறிவாலயத்தில் மேல் தளத்தில் ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி அமைச்சிட்டு இருந்தாங்க. அது அவர்களுக்கு பொருந்தும். திருச்சி உறையூரில் கழிவு கலந்த குடிநீர் குடித்து 4 பேர் உயிரிழந்திருப்பதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருச்சி உறையூரில் 3 பேர் உயிரிழந்ததற்கு குடிநீர் காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம். 4 வயது குழந்தை வயிற்றுப்போக்கால் உயிரிழந்ததாக கூறப்படுவதற்கு ஆதாரம் இல்லை எனவும் சட்டப்பேரவையில் தகவல். பிரியங்கா என்ற 4 வயது குழந்தை 19/4/2022 இறந்ததை தொடர்ந்து அவர் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை மூலம் இவர் வயிற்றுப்போக்கினால் உயிரிழந்தார் என்பதற்கு எவ்வித ஆதாரமும் கண்டறியப்படவில்லை. மேலும் பத்திரிகை செய்திகளில் வெளிவந்த 3 நபர்கள் பலி என்ற செய்திக்கு முற்றிலும் பொய்யானது. உறையூரில் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் குளிர்பானம் காரணமாக இருக்கலாம் என அமைச்சர் KN நேரு சந்தேகம். வெக்காளியம்மன் கோவிலில் குளிர்பானம் விற்ற நபர்களை கண்டறிந்து விசாரணை நடத்தவுள்ளதாக பேரவையில் தகவல். வெக்காளியம்மன் கோவில் திருவிழா நடைகிற போது பொதுமக்கள் நிறைய பேர் மோர் கொடுக்கிறார்கள், சில பேர் குளிர்பானங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தந்த குளிர்பானத்தில் தான் சந்தேகம் ஏற்பட்டு அந்த குளிர்பானத்தை மாதிரி சேகரிக்கப்பட்டு யார் அதை வழங்கினார்கள் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். 3 பேர் உயிரிழப்புக்கு குளிர்பானம்தான் காரணம் என்றால் உறையூர் பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டது ஏன்? வெக்காளியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றதை சுட்டிக்காட்டி அமைச்சருக்கு இபிஎஸ் கேள்வி. உடல்நிலை சரியில்லை என்று எந்த மருத்துவமனையும் சேர்க்கப்படவில்லை. இந்த குறிப்பிட்ட பகுதியில் உறையூர் பகுதியில் தான் இந்த 4 தெருவில் இருக்கின்ற மக்கள் இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய காரணத்தினால் இன்றைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்து மாண்பு அமைச்சர் பதிலளிப்பது கண்டிக்கத்தக்கது. நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பேட்டி. பாஜகவுடன் திமுக சேர்ந்தபோது இணைத்த கூட்டணி தற்போது கசக்கிறதா என கேள்வி. நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் நாளை மறுதினம் தீர்ப்பு. மொத்தமுள்ள 41 முதல் தகவல் அறிக்கைகளின் மதிப்பு 30 லட்சம் ரூபாயை தாண்டாத நிலையில் இதற்காக ஏன் 60 மணி நேரம் சோதனை நடத்த வேண்டும் என டாஸ்மாக் தரப்பில் வாதம். ப்ரோமெட்ரிக் என்ற அமெரிக்க நிறுவனம்தான் நீட் தேர்வை நடத்துவதாக சீமான் குற்றச்சாட்டு. நீட் விவகாரத்தில் கொலை செய்தவர்களே தற்போது கண்ணீர் வடிப்பதாகவும் விமர்சனம். இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது?
ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேர்த்தி கடன் எந்த கோயில்ல? தம்பி, நீங்க கொலை பண்ணிவிட்டிய, நான் எங்க அப்பாவை கொன்னுட்டீங்கன்னு கொன்ன நீனும் கூட உட்காந்து எழுதிட்டு இருக்கா? இதெல்லாம் சேட்டை தானே? நீ ஒப்பு கழுகிறியா உளமாற எழுகிறியா? எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கேன், நீ கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கா, நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கச்சத்தீவுல இதே தான், கொடுக்கும்போது உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம், நீட்டு கொண்டு வரும்போது பேசாம இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம். மிதாலம் தொகுதியில் 2014ஆம் ஆண்டில் புறம்போக்கு நிலத்தை மீட்கச் சென்ற அரசு அதிகாரிகளை தாக்கியதாக வழக்கு. கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு 3 மாத சிறை தண்டனை வழங்கி நாகர்கோவில் நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 2 நீதிபதிகளை நியமனம் செய்ய உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை. கர்நாடக மற்றும் தெலங்கானா மாநில உயர்நீதிமன்றங்களில் இருந்து நீதிபதிகள் பணியிட மாற்றம். தன்னிடம் எந்த அதிகாரமும் இல்லை என சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பாசிட்டிவாக பதில் கூறுமாறு சபாநாயகர் அப்பாவு அட்வைஸ். யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க, மாண்புமிகு அமைச்சர், இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். நடிகர் பிரபுதான் அன்னை இல்லத்தின் முழு உரிமையாளர் எனவும் நீதிபதி அப்துல் குதூஸ் உத்தரவு. சென்னையில் உள்ள தென்னக ரயில்வே அலுவலகத்தில் தமிழில் இல்லாமல் ஹிந்தி சொற்களை தமிழில் எழுதி வைத்திருந்ததால் டென்ஷன். ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த திமுக எம்பி கிரிராஜன் பெயர் பலகையை கழற்றி சென்றதால் பரபரப்பு. Why you are doing like this? Wherever it is, always Hindi. அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மதுரையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் பொன்முடிக்கு எதிராக கண்டன முழக்கம். மக்கள் வரிப்பணத்தில் கொளுத்து போயிருக்கும் பொன்முடியே, பிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டம். தங்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பு. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன். மணீஷ் சிசோடியா வழக்கை முன் உதாரணமாக வைத்து ஜாமீன் வழங்குவதாக உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி முழக்கம். அருப்புக்கோட்டையில் பல அடி உயரத்திற்கு வீசிய புழுதி காற்று. கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் அஞ்சி ஓட்டம். மதுரை மாவட்டத்திற்கு மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை.
திருவண்ணாமலையில் 34 கோடி ரூபாய் செலவில் 4 தளங்களுடன் அமைகிறது மினி டைடல் பூங்கா. ஓராண்டில் கட்டுமான பணிகளை முடிக்கும் வகையில் டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று மின்வாரிய ஊழியர்கள் மாலை நேர தர்ணா போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்புவது, ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடுவது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். கோவையில் வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் தமிழக வெற்றிக் கழக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான செயல்பாடுகள், களப்பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் விஜய் பங்கேற்கிறார். வேலூர் மாவட்டம் பாலூர் பகுதியில் குடிநீர் கேட்டு சாலையில் அமர்ந்து மறியல் செய்த பொதுமக்கள். கடந்த ஓராண்டு காலமாகவே முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனியின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து ஓபிஎஸ் தொடுத்த வழக்கின் மீது தொடர்ந்து விசாரணை நடைபெறும். ஓபிஎஸ் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற நவாஸ் கனியின் கோரிக்கையை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. தன் மீதான வழக்கு விசாரணைக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் விதத்தில் முக்கிய அதிகாரிகளை பணியிட மாற்றம். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது குற்றச்சாட்டு. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் ஒரு மதிப்பெண் வினாவில் 4வது கேள்விக்கு பதிலளித்திருந்தாலே ஒரு மதிப்பெண். கேள்வியில் வாக்கியங்கள் முரணாக உள்ளதால் ஒரு மதிப்பெண் வழங்க வேண்டும் என அரசு தேர்வுகள் துறை அறிவுறுத்தல். தமிழ்நாடு, புதுவையில் வரும் 25ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். அதீத வெப்பத்தால் பொதுமக்கள் அசௌகரியத்தை சந்திக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான கோடை மழை பெய்யலாம். புதுச்சேரி, காரைக்காலின் ஒரு சில இடங்களிலும் மண்ணை குளிர்விக்க மிதமான மழை பெய்யலாம் என கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 9,000 ரூபாயை தாண்டியது. கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 9,015 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 72,120 ரூபாய்க்கு புதிய உச்சத்தில் விற்பனை. விண்ணை முட்டும் அளவுக்கு தொடர்ந்து விலை அதிகரிப்பதால் சாமானிய மக்கள் கலக்கம். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார். நிமோனியா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று இல்லம் திரும்பிய நிலையில் அதிர்ச்சி செய்தி. ஈஸ்டருக்கு மறுநாள் போப் பிரான்சிஸ் காலமானதால் வாட்டிக்கன் மக்கள் சோகம். நேற்று நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் போப் பிரான்சிஸை பார்த்ததை நினைத்து கண்ணீர். தனது இறுதிச் சடங்கை எளிமையாக நடத்துமாறு ஏற்கனவே கூறிய போப் பிரான்சிஸ் ரோமில் உள்ள புனித மேரி ஆலயத்தில் தனது உடலை அடக்கம் செய்யுமாறு இறுதி ஆசை. போப் பிரான்சிஸ் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். இயேசு கிறிஸ்துவின் லட்சியங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என புகழ் அஞ்சலி. IPL கிரிக்கெட் திருவிழாவில் இன்று 39வது லீக் ஆட்டம். கொல்கத்தா மற்றும் குஜராத் அணிகள் பல பரீட்சை.
இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தத்தை வெளியிட்டது BCCI. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோருக்கு A+ கேட்டகரி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பூமாயி அம்மன் கோவில் வசந்த பெருவிழா. நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு.